நூடுல்ஸின் வரலாறு. பல ஆயிரம் ஆண்டுகளாக சீனாவில் நூடுல்ஸ் ஒரு பாரம்பரிய உணவாக இருந்து வருகிறது. 2005ஆம் ஆண்டில் சீனாவின் மின்ஹே மாகாணத்தில் உள்ள லஜியாவில் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் 4000 ஆண்டுகள் பழமையான நூடுல்ஸை கண்டுபிடித்தனர். இது நூடுல்ஸின் வரலாற்றிற்கு சான்றாக அமைந்தது. பண்டைய காலங்களில் பட்டுப்பாதை எனப்படும் விரிவான வணிக வழித்தடங்கள் சீனாவை ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் பிற பகுதிகளுடன் இணைத்தது. அந்த நாட்களில் பட்டுப்பாதையில் நூடுல்ஸ் 24 மணி நேரமும் கிடைக்கும். மார்க்கோபோலோ தனது பயண குறிப்புகளில் வெளிநாட்டு பயணிகள், வியாபாரிகள் மற்றும் பலரும் இங்கு நூடுல்ஸ் சாப்பிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து பின்னர் தங்கள் பயணத்தை தொடருவார்கள் என்று குறிப்பிடுகிறார். சீனர்கள் அரிசி நூடுல்ஸ், கோதுமை நூடுல்ஸ் மற்றும் பாசிப்பயிரில் செய்த நூடுல்ஸ் என பல வகை நூடுல்ஸை தயாரித்து சாப்பிடுவார்கள். பாரம்பரிய முறையில் நூடுல்ஸ் தயாரிக்கப்பட்டு வந்த சீனாவில் 2 நிமிட இன்ஸ்டன்ட் நூடுல்ஸின் கண்டுபிடிப்பு நூடுல்ஸை உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்தது. இது உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு நூடுல்ஸை எளிதாக தயாரித்து சாப்பிட உதவியது. இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸின் வரலாற்று கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இதுபோல் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.